எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரான் முன் வந்துட்டாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் அந்த இடத்துல கடைசியில ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத பத்தியும், ஈரானுக்கு அடுத்தபடியாக சைனாவையும் இப்போ அமெரிக்கா சீண்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரிகார்ட் பை வெங்கட். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அதுல ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருக்கிற பாகிஸ்தான், ஓமன், ரஷ்யா இந்த 3 நாடுகளோடையும் எங்களுடைய உறவை தக்க வைத்துக் கொள்றதுக்காக நான் இந்த 3 நாடுகளுக்கும் செல்ல இருக்கிறேன் அப்படின்னு அந்த பதிவை போட்டிருந்தாரு. உடனடியாக அமெரிக்காவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெள்ளை மாளிகையில ஈரான் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. அதனாலதான் பாகிஸ்தானுக்கு போறாரு அப்பாஸ் அராக்சி. நாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்காக ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர், மிடில் ஈஸ்டுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இவங்க 2 பேரையும் அனுப்புறோம் அப்படின்னு வெள்ளை மாளிகையில இருந்து அறிவிக்கிறாங்க. ஆனா அப்பாஸ் அராக்சியினுடைய போஸ்ட்ல எந்த இடத்துலயுமே நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் பாகிஸ்தானுக்கு போறோம் அப்படின்னு சொல்லல. ஈரான் தரப்புல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்யூ அவரு விளக்கமே கொடுத்துட்டாரு. நாங்க அமெரிக்காவோட நேரடியான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பாகிஸ்தானுக்கு போகல. எங்க தரப்புல நாங்க டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு ரிட்டனா நாங்க கொடுக்க போறோம். அவ்வளவுதானே தவிர அங்க பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது அப்படின்னு அவரும் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா ட்ரம்ப் இந்த போர் தொடங்குனதுல இருந்து எப்படி நாங்க தான் இந்த போர்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், ஈரானுடைய ராணுவத்தை அழிச்சிட்டோம், ஆயுதங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாததா பேசிட்டு இருக்காருல, இப்பவும் அதே தான் பேசுறாரு. ஈரான் தான் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, அவங்க தான் வந்து கேட்டுக்கிட்டாங்க, அதனாலதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதுல இருந்து என்ன தெரியுது, டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது சீக்கிரமாக இந்த பிரச்சனையை, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்துல இருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. முதல்ல காலவரையின்றி தற்காலிக தாக்குதல் நிறுத்தத்தை நீட்டிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு திரும்பவும் சண்டைக்கு போனோம் அப்படின்னா அதனுடைய விளைவு ரொம்ப பெருசா இருக்கும், அதனால கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மூடுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படிங்கிறது. இப்ப பேச்சுவார்த்தையில ஈரான் ஆர்வம் காட்டல அப்படின்னாலும், ஈரான் தான் எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, நாங்களே ஆட்களை அனுப்புறோம் அப்படின்னு அவங்களுக்கு முந்திக்கிட்டு பேசிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படிங்கறத திரும்ப திரும்ப நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அதே நேரம் ஈரான் சைட்லயும் ஒரு மாற்றத்தை நீங்க கவனிக்கணும். நம்ம கடந்த வாரம் டீகோட் வீடியோலே பேசியிருந்தோம். ஈரானுடைய அரசியல் தலைமைக்கும் ராணுவ தலைமைக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கு ஆதாரமாக ஈரானுடைய அரசு ஊடகத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை விமர்சிச்சு வந்த அந்த கட்டுரையை நம்ம சொல்லியிருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப்பும் அதை தான் சொல்லியிருந்தாரு. ஈரானுக்குள்ள குளறுபடி இருக்கு, யாரு என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பும் பேசியிருந்தாரு. இப்போ அந்த சண்டையெல்லாம் இல்ல, நாங்க ஒரே வாய்ஸாக தான் ஈரான்ல இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஈரான் தரப்பு. எப்படி அப்படின்னா, முதல் கட்ட பேச்சுவார்த்தையில ஈரான் தரப்புல இருந்து ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிபஃப் அவர் தான் தலைமை வகிச்சிருந்தாரு. பல்வேறு முக்கியமான அதிகாரிகள், முக்கியமான அமைச்சர்கள் வந்து அந்த கூட்டத்துல வந்தாங்க ஈரான் தரப்புல இருந்து. ஆனா இப்ப பாகிஸ்தானுக்கு போயிருக்கிற குழுவுல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் தான் வந்து தலைமை வகிக்கிறாரு. அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த குழுவுல இடம்பெற்றிருக்காங்க. அதுவும் ரிட்டனாக ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து பாகிஸ்தான் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் அதே அமெரிக்கா தரப்புல வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள இருக்கிற டீல். ஸோ ரிட்டனா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னாலே இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு ஈரான்ல அரசியல் தலைமையும் சரி, ஐஆர்ஜிசிங்கிற ராணுவ தலைமையும் சரி பேசி முடிவெடுத்து ஒருமித்த குரலாக எங்களுடைய டிமாண்ட்ஸ் இது அப்படின்னு ஸ்ட்ராங்காக பதிவு பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனாலதான் சொல்றேன், ராணுவ தலைமைக்கும் அரசியல் தலைமைக்கும் இருந்த அந்த முரண்பாடு அப்படிங்கிறது இப்ப இல்லைன்னு. இப்ப நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பாகிஸ்தான்ல ஈரானும் பாகிஸ்தான் தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறமாக தான் வரும். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனாவை அமெரிக்கா சீண்டி இருக்கு அப்படின்னு நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஈரானுடைய கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக மற்ற நாடுகளுக்கு போக விடாம அமெரிக்காவினுடைய படைகள் தடுத்து வச்சிருக்காங்க. ஈரான் கிட்ட இருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குற நாடு எது? சைனா. கிட்டத்தட்ட சைனாவினுடைய தேவையில 80% ஈரான் கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில சைனா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஈரானுடைய கரன்சிலையும் எண்ணிலையும் தான் பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய கப்பல்களை முடக்கிறதன் மூலமாக ஈரானுக்கு வருமானத்தை வரவிடாம செய்யலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கணக்கு போட்டாரு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு 10-13 கப்பல்கள் வெளிநாடுகளுக்கு ஈரானுடைய துறைமுகத்திலிருந்து எண்ணெயை ஏத்திட்டு போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க எங்க நாட்டு கப்பலை முடக்குறீங்களா, நாங்க உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு கப்பலையும் முடக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈரானும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கிட்டாங்க. 2 கப்பல்களை கைப்பற்றியும் வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா எடுக்கிற எந்த ஒரு ஸ்டெப்புமே ஈரானுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்கவே இல்லை. அதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா,
ஈரான் கிட்ட இருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குற நாடான சைனாவுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுல ஹிங்லி அப்படிங்கிற பகுதியில இருக்கிற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு மையம், பெட்ரோகெமிக்கல்லாம் அங்க வந்து தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்ல, ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய சைனாக்கு எடுத்துட்டு போற 40 சீன கப்பல் நிறுவனங்கள் மேலயும் பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ சைனாவினுடைய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்து மேல பொருளாதார தடை வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. இந்த ஹிங்லி அப்படிங்கிற பகுதியில இருக்கிற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை ஒரு டீபாட் எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் சீனாவுடைய கடற்கரை பகுதிகளில் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. டீபாட் ரிஃபைனரிஸ் எல்லாமே தனியார் நிறுவனங்களுடையது. இந்த தனியார் நிறுவனங்கள் தான் ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் கிட்ட இருந்து குறைந்த விலையில எண்ணெயை வாங்கி அதை ரிஃபைன் பண்றாங்க. ஈரானும் ரஷ்யாவும் பொருளாதார தடைகள்ல இருக்கிற நாடுகள். அந்த நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நாடுகளுக்கும் அதனால ஆபத்து இருக்கு. அதனாலதான் சீனாவுடைய அரசு எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்களை பாதுகாக்கிறதுக்காக சைனா என்ன பண்ணாங்க, இந்த டீபாட் ரிஃபைனரிஸ் மூலமாக, தனியார் நிறுவனங்கள் மூலமாக குறைந்த விலைக்கு நீங்க எண்ணெயை ஈரான் கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வித்துக்கங்க, உங்களுக்கும் லாபம், சீனாவுடைய எண்ணெய் தேவையும் அதன் மூலமாக ஈடுகட்டப்பட்டுரும், விலையும் அதிகரிக்காது அப்படிங்கிறது தான் சைனாவுடைய பிளான். அந்த பிளானை உடைக்கிறதுக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டீபாட் ரிஃபைனரியை குறி வச்சு பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காரு. ட்ரம்பினுடைய திட்டம் சைனா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா அதை அவரால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பொருளாதார தடைகள் இருக்கும்போதே ஈரான் கிட்ட இருந்து நேரடியாகவும் ஈரானுடைய ஷேடோ ஃபிளீட் அப்படின்னு சொல்லப்படுற அடையாளம் தெரியாத கப்பல்கள் மூலமாகவும் சைனாவுக்கு நிறைய பேரல்கள்ல எண்ணெய் போயிட்டு இருக்கு. இந்த போர் நடக்கும் போதும் சைனாவுக்கு ஏகப்பட்ட அளவுல எண்ணெய் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. சைனா கிட்ட ஸ்டாக்கும் நிறையவே இருக்கு. அதனால சைனாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள், சைனாவுடைய எண்ணெய் கப்பல்கள் மேல இந்த பொருளாதார தடை விதிக்கிறது மூலமாக சைனாவுக்கோ இல்ல ஈரானுக்கோ எந்த விதமான அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா சைனா இதுக்கு சும்மா இல்ல. அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இது பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான சிக்னலை அவங்க கொடுத்திருக்காங்க. இதனால இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. அமெரிக்காவுடைய இந்த அழுத்தங்களை ஈரான் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஆதாரமா இப்போ ஒரு வீடியோவை பாருங்க. இது ஈரான்ல இருக்கிற பிரஸ் டிவி அப்படிங்கிற ஒரு ஊடகம். அந்த ஊடகத்தினுடைய ரிப்போர்ட்டர் அவரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல ஈரான் முடக்கி வச்சிருக்கிற 2 வெளிநாட்டு கப்பல்கள், அந்த கப்பல்களுக்குள்ள போய் அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த பக்கம் வேற எந்த கப்பல்களுமே இல்லை. இந்த 2 கப்பல்கள் தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரானுடைய கடற்படையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எந்த கப்பலும் அந்த சைடு கடந்து போக முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த வீடியோவை பாருங்க. So I am reporting from inside the vessel MV Nondas that was seized by the IRGC for violating the new set of rules and regulations by the Islamic Republic of Iran governing the Strait of Hormuz. This is one of the vessels that has been seized by the IRGC Navy, and on the other side there is also another vessel called MSC Francesca, as you can see behind me, which is another vessel that has been seized by the Islamic Republic of Iran for the same reason. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போன ஒரு கப்பல் ஈரானுக்கு சுங்கவரி கட்டியிருக்காங்க. அந்த பணம் இப்போ ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க்ல டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதாக ஈரானுடைய நாடாளுமன்ற அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா டாலர்ல வாங்காம சைனாவுடைய கரன்சியான என்ல வந்து இந்த தொகை வாங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற அணு ஆயுதத்தை ஈரான் கையில வச்சிருக்க வரைக்கும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அமெரிக்காவால ஈரானை பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கேத்த மாதிரி ஈரானும் நாங்க ரிட்டனா இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சில விஷயங்களை முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பாகிஸ்தான் கையில போய் கொடுத்துருக்காங்க. இதை அமெரிக்கா கிட்ட கொடுங்க, அவங்களுக்கு ஓகேனா திரும்ப பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அமெரிக்காவை இந்த இடத்துல டீல் பண்றாங்க. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில போடப்பட்ட தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் 10 நாட்களுக்கு முதல்ல போட்டாங்க. அதை 3 வாரங்களுக்கு நீட்டிக்கிறதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. 2 தரப்பிலும் ஏற்பட்ட ஒப்பந்தம் அமெரிக்காவில் கையெழுத்திடப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ்ரேலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வாட்ச் பண்ணணும். லெபனானில் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்து தெற்கு லெபனானில் இப்போவும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க.
டெய்லி 5 பேர் 10 பேர்னு இறந்துகிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு ஏன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை தான் காசாவுல ஓராண்டுக்கு முன்னாடி போட்டாங்க. ஆனா இந்த ஓராண்டுல 2500 முறை அந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் காசாவுல பாலஸ்தீனத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஓராண்டுல மட்டும் 800 பேர், அதாவது தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு 800 பேருக்கு மேல இஸ்ரேலால கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் கிட்ட கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதை நான் ஏன் திரும்ப அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இந்த போர் தொடங்கும் போதுல இருந்தே டிகோட் வீடியோல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது இஸ்ரேலுடைய போர். இஸ்ரேல் தான் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பல்வேறு ஆதாரங்களை சுட்டியிருந்தோம். இப்போ அமெரிக்காவுடைய ராணுவமே ரிட்டனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போர்ல அமெரிக்கா தங்களுடைய நட்பு நாடான இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக இந்த போருக்குள்ள போச்சு அப்படின்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்டாகவே அவங்களுடைய இணையதளத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. நியாயப்படி அமெரிக்க மக்கள் தான் இதுக்கு கோபப்படணும். ஏன்னா அமெரிக்க மக்களுடைய வரி பணத்துல இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஈரான் மேல இந்த தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இன்னும் அமெரிக்கா செலவு பண்ணிட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் மட்டும் அமெரிக்காவை இந்த போருக்குள்ள இழுத்து இந்த போரை தொடங்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 2 மாதங்கள்ல 5000க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. உலகம் முழுக்க எண்ணெய், கேஸ் போன்ற பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது. விலைவாசியும் உயர்ந்திருக்காது. இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு நபர். அவர்தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அமெரிக்கா, ஈரான் இடையில ஒரு சமரசம் முடிவு எட்டப்படுதா அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து டிகோட் வீடியோல பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.